இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு வேத பகுதியை நான் வாசித்து தியானம் பண்ண விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் சகைவை குறித்ததான ஒரு சரித்திரத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. சகை என்பவன் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரனாயிருந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆசை வந்தது. அந்த ஆசை நிமித்தமாய் அவர் போகிறதான பாதைக்கு முன்னதாக ஓடி சென்று ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று அவரை பார்க்க வேண்டும் என்று, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது மரத்தை அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு இறங்கி வந்து இயேசுநாதரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில இதுவரை செய்யாத ஒன்றை செய்தான். தேவனுடைய சன்னிதானத்தில் தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டான். அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் போது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு கேட்டா, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இவனை ஒரு அந்நியனாய், புறஜாதியாய், ஒரு டாக்ஸ் கலெக்டராக, ஆயக்காரனாய், புறந்தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய் காணாதபடி அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் சீசன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடின எதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே. மனுஷன் பாவம் செய்த போது தேவ பிரசன்னத்தை இழந்து போனான், தேவ சந்தோஷத்தை இழந்து போனான், தோட்டத்தின் மகிழ்ச்சியை இழந்து போனான். அவனுக்கு திரும்ப அதை கொண்டு வரும்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஸோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் நாம் இதை உணர்ந்து அறிஞ்சிருக்கணும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தார். இந்த அறிவு நமக்கு இருக்குமானால் இது ஊரெல்லாம் பறைசாற்றி எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல நமக்கு எதுவும் மகிழ்வா? கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் வந்தபோது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தீர் என்று அறிந்து அதை நாங்கள் அனுபவித்து வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இதே சந்தோஷத்தை உலகெங்கும் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசு வந்திருக்கிறார், நமக்காக வந்தார், எனக்காக வந்தார் என்று உலகமெல்லாம் பறைசாற்ற நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you.